இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:15 அப்போ என்ன பண்ற இவன் பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயி மாதிரி இருக்கிறா, காலெல்லாம் போட்டு ஐடி எம்ப்ளாயி மாதிரி இருக்கிறா. இப்போ வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா வாளையார் தாண்டி ஒரு இடத்துல நின்றுருக்குறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜி தான் நீ பிளானர். நம்ம போகிறது இப்போ ஊட்டி கூட வாளையார் நினைக்காதீங்க, நாங்கள் போகிற இடம் வந்து பிளான் பண்ணது ஊட்டி. ஸோ கொஞ்சம் சேஞ்ச். ஜோயல்னு என்கிற நம்ம வீடியோகிராஃபர் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைச்சாரு, ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்ல வேணாம், நான் எண்டிங்ல கெத்தா என்ட்ரி கொடுக்குறேன்னு வீடியோ எடுக்கிறாரு. ஏன்னா ஒரு பீச்சுக்கு போறோம், நம்ம கோயம்புத்தூருக்கு மிக அருகில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். அதான் அருகில்? ஆமாங்க, அது மட்டும் தானே. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுதான் பக்கம். நாங்க வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பீச் தூரமா. இப்போ என்ன திடீர்னு பிளான்னா, நாங்க வந்து படத்துக்கு போனோம். அது படத்துக்கு போற எத்தனை முடிவு பண்ணோம்? 8:45 முடிவு பண்ணோம் படத்துக்கு போலான்னு. நானு, தர்ஷனு, ஜோயலு, இவன் ரோஹித். அவர் தான் ஸ்பெஷல் எங்க டீம்லயே இருக்கிறதுல டாப். போட்டோ காட்டிருக்காரு பாத்தீங்களா? நாங்கள் 4 பேர் வந்து படத்துக்கு போனோம். படத்துக்கு வீட்டில் வரும்போது நைட் ஒரு எத்தனை மணி இருக்கும், 1 மணிக்கு டக்குன்னு ஐடியா வந்துச்சு எங்காச்சும் போகலாம் அப்படின்னு. இது வந்து சடன் பிளான். எப்பவுமே வந்து சடன் பிளான் தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. இதுவும் சடன் பிளானாக போகலான்னு ஒரு ஐடியா போயிட்டோம். பிளான் மட்டும்தான் நடக்குது, சடனா எங்களுக்கு எந்த லவ்வும் வரல. நாங்கள் வந்து வித் லவ் படம் பார்த்துட்டு வந்ததுனால தலைவர் லவ் மோட்ல இருக்கிறான். நாளைக்கு வந்து வேற கேஜிஎஃப் படம் பார்த்துட்டு தலைவர் வந்து இல்லைங்க, நான் வந்து கொஞ்சம் கிரீன் ஃபிளாக் கை. டாக்ஸிக்காலாம் நம்ம நேச்சர்ல இல்ல. சின்ன வயசுல இருந்தேன், வீட்டுல கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் நல்லா. இவர் பேர் வந்து ரோஹித். வராரு, ஸ்டோரி போட்டே வராரு. ஜி சொல்லுங்க ஜி. ஆனா இவர் வண்டி ஓட்ட மாட்டாரு. ஏன்னா கேரளா வந்து டபுள் ஹெல்மெட். ஸோ நீங்க கேரளா பக்கம் வரீங்கன்னா என்னைக்கும் டபுள் ஹெல்மெட்ல வாங்க. ஸ்பீட் லிமிட் 80. சரி, நாங்கள் இங்க இருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து 2 காடி, ஒன்று வந்து நம்ம அப்பாச்சி, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்டார் 125 2 இருக்கு. ஒன்று 160cc, ஒன்று வந்து 125cc. நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. வண்டியெல்லாம் அடிச்சு நவுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே நிப்பாட்டவே கூடாது, லைட்டிங் நல்லா இருக்கேன்னு சொல்லி நிப்பாட்டி எடுத்துட்டு போகலான்னு பிளானு. ஆனால் நிப்பாட்டி இருக்கிறோம். நாங்கள் அப்படியே கிளம்பலாம் வாங்க. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன? டீ குடிக்கிறோமா டேட்டாவா? டீ சமோசா போட்டு, ஃபோன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு. ஃபோனு சார்ஜ் இல்லை, அலும்பு, அது ஸ்பேஸ் இல்லை, அது ஒரு அலும்பு, எதுவுமே இல்லை. புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும் கைஸ். நம்ம சவுத் ஸ்டார் ஈவென்ட்ஸ்க்கு புதுசாக ஃபோன் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்கிடலாங்க. பைக் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா கை வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாமே வலிக்குது. என்னால சுத்தமா முடியல. நீ போய் பேசுறியா? காலு கை எல்லாம் வலிக்குது. ஏன்னா அப்படி சொல்ற இல்லையா? ஆமாங்க, நல்லா பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி முடிக்கிறதுனா பிடிச்சிருக்கும். இன்னும் 1 மணி நேரம், இன்னும் 48 கிலோமீட்டர் தானா? லாங் டிரைவ் வரீங்கன்னா ப்ரிஃபர் பைக்ஸ், நோ ஸ்கூட்டி. ஸ்கூட்டில நம்ம ரொம்ப பிடிச்சி. ஆமாங்க, தயவு செஞ்சு கீர் பைக் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஸ்கூட்டி கீர்லாம் எடுத்துட்டே வந்துடாதீங்க. இன்னும் 1 மணி நேரம், 6 மணிக்கு போய் சேர்ந்துருவோம். குளிர்துரா பாய், குளிர் ஜாஸ்தி, குளிர் மழை வேற தூருது. சீத்துல வீடியோ எடுக்கவும் முடியல. சூடு என்னன்னு தெரியுங்க. வெயில் வரும். கேரளால ஹீட்டா? ஹியூமிடிட்டி அதிகம். அப்படின்னா நமக்கு வெயில்ல வேர்க்காது அங்க, ஆனா இங்க ரொம்ப வேர்க்கும். இல்ல, எங்க ரூம்ல வேர்க்கு. நீ வந்து எங்க ரூம் அந்த இவர் ரூமுக்கு நீ வந்திருக்கல, எப்படி வேர்க்கும் தெரியுமா? ஹியூமிடிட்டி ரொம்ப. அப்ப அங்கேயும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாடா? அது இம்யூனிட்டினா வந்து சத்து தானே. ஹியூமிடிட்டி. அதான் நான் என்ன படிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஹியூமிடிட்டி, HUMIDITY. அதான் நானே சொல்றேன். பேக்கா நீ ஹியூமிடிட்டி, நீ இம்யூனிட்டிங்கிற. எனக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க, இம்யூனிட்டியா ஹியூமிடிட்டியா? நம்ம இப்படி வெயிட் பண்ணிருந்தா டைம் அதிகமாயிட்டே போகும். அதுதானே தேவை, டைம் ஜாஸ்தியா இருந்தா தேவை. மாங்காய் பொறி போக மாட்டா அங்க இருக்கு. மாம்பழம் கேமரா வச்சிருப்பாங்களா? கேமரா வச்சிருந்தா என்ன புடிச்சிருவாங்களா? நம்ம போறோம் இப்போ. பெருசாகவே இல்லை அந்த மாங்காய். எப்பவுமே எவ்வளோ மாங்காய் இருக்கு, பழம் பழுத்துரும்னு வெயிட் பண்ணா பொறிச்சிட்டு போயிடுவான். பழம் இன்னொருத்த புடிங்கிட்டு போயிடுவான். பழுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாத்துக்கணும்.
இப்போ நாங்க வந்து நடந்து வண்டி ஓட்டி ஓட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ கொஞ்சம் காலெல்லாம் ஃப்ரீ பண்ணலான்னு நடந்து வந்துட்டு இருக்கோம். வாக்கிங். கால் வலிக்குது. கால் மட்டும் வலிக்கல, உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. எனக்கு எதுவும் வலிக்கலைங்க. ஷோல்டர் டெட். ஸ்கூட்டி சைஸ் சரியில்லை. என்டார்க்கான இங்கேருந்து 40 கிலோமீட்டரா? இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். எதுனால இன்னைக்கு பீச்சுக்கு போகிறோம்? இன்னைக்கு ஏன் பீச் போறோம்னா, இன்னைக்கு கேரளா பையன் ஒருத்தன் எங்க கூட சேர்ந்துருக்கான். நியூ பாய். அவன் காலேஜ் மேட்டு. காலேஜ்ல எனக்கு வைப் செட் ஆன ஒரே பையன் அவன். ஒரு எப்படி சொல்றது, அந்த விஷயத்த நான் காலேஜ் விஷயத்துல ரொம்ப லக்கு. பசங்க எனக்கு என் பசங்க எல்லாம் அவனுங்க இருந்தால் மட்டும் தான் இந்த காலேஜ் நான் படித்தேன். அவனுங்களாம் இந்த காலேஜ் கம்பல்சரி வாய்ப்பே இல்லை. எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எப்போ நான் போயிருப்பேன் அந்த காலேஜ் விட்டு. அவனுக்கு மட்டும் தான் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தானுங்க. ஸ்கூலில் எப்படி இவனுங்களோ காலேஜில் அவனுங்க. போய் சொல்றாங்க, காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் என் கூட சேர கூட மாட்டான். போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். போட்டோஸ் எல்லாம் இப்படி ஷேர் பண்ணுறேன் கீழே. இங்கே பார்த்துக்கோ எப்படி இருப்பான் என் கூட. டேரெக்டாக அங்கே போயிட்டு பீச்சு சுற்றி பார்க்கலாம். பீச்சு நிறைய டைம் போயிருக்கேன். நான் பீச்சு நிறைய டைம் போயிருக்கேன் பாய். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லா போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம பசங்களோட போகிறோம். குதிரை தருவாங்களா? இருக்கு. ஆர் சைடு போனாலும் போகலாம். இருக்கு. என்னோட பிகெஸ்ட் ட்ரீம் அதான். பிகெஸ்ட் ட்ரீம் தான் எனக்கு ஒரு குதிரை வேணும். வீட்லயே குதிரை வளர்த்தணும். குதிரை நமக்கு வந்து அந்த கிங்ஸோட ஸ்டைல் வைப் பிடிக்கும். ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு பிடிக்கும். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சரி, ஓகே. இந்த விட்டா கேமராமேன் லாரி டாப்னு அடிச்சு தூக்கிடும். குளிருதுடா ரொம்ப. நாங்கள் இங்கே வந்து நின்னது எதுக்குன்னா, ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் ரெஸ்ட் எடுக்காம ஒரே கோலை போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் இந்த ஸ்பாட்டை பார்த்த ஆன் த செகண்ட் 2 வண்டி நின்றுச்சு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு நிறுத்தணும் ஒரு அன்கான்சியஸாக வந்துருச்சு மைண்டில். ஸோ இந்த ஆனால் வந்து ஒர்த்து பாய். இந்த தண்ணி இது நல்லா தான்டா இருக்குது. இந்த தண்ணி லோட்டஸ்லாம் வளரும் போலடா. தர்ஷா அவன்கிட்ட மைக் இருக்கவனே பேச சொல்ல. அவனைய நிறைய தண்ணி இருக்குது இது கேரளா பொறுத்தளவுக்கு. அதே அளவுக்கு க்ரீனிஷாக இருக்கு. இந்த க்ரீன் கண்டி தான் சொல்லுவீங்களா? என்ன அது பேர்? என்னன்னு சொல்லுவீங்க கேரளாவுக்கு? கேரளா அப்படியா? காட்ஸ் ஆன் கண்ட்ரி. காட்ஸ் ஆன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஆமாம், கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீனாக இருக்கனால அது மட்டும் தானே சொல்கிறாங்க. அது பெஸ்ட் வியூ. ஒர்த்து. என்னை பொறுத்தளவுக்கு தூங்காமல் வந்ததுக்கு இந்த இயற்கையை பார்த்தோன்னே அட்மைர் ஆகிட்டேன் நான். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ட்ரீம்னா வந்து இந்த ரொம்ப நாள் ரொம்ப இதோ சிட்டிலே இருந்துட்டோம் பல வருஷமாக. ஒரு தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா பை உனக்கு இருக்குல்ல? நமக்கு வந்து ஆசை என்னன்னா, கேரளாவில் நிறைய வீடு இருக்கும். 4 இடத்துல இருந்து வீடு, நடுவில் மட்டும் கேப் இருக்கும். மழை வரும்போது அந்த தண்ணி வருது. அந்த மாதிரி வீடு. அடப்பாவி, நான் ஆரம்பமே தடங்களாக இருக்குது. பீச்சுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. நாங்கள் 2 பேர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம், அங்கேருந்து இங்கே வரைக்கும் வேலையும் எங்களை தான் வாங்குறாங்க. பின்னாடி 2 சவுசா வந்துச்சுங்க. ஒருத்தன் அங்கே இருக்கான், ஆனால் ஒருத்தன் பரவாயில்ல வீடியோ எடுத்து கொடுக்குறான். அந்த நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜோயல் இவர் வந்து இன்னைக்கு அலை ஜாஸ்தியாக இருக்கா தர்ஷா இல்லை கம்மியாக இருக்கா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் திருச்சூர் வரேன்.
ஆ இதுக்கு முன்னாடி மெரினா பீச் மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஆ வேற எந்த பீச்சும் போனதில்லை. மெரினா பீச் 4 தடவை போயிட்டேன். மெரினா பீச் ஒரே ஒரு டைம் போயிருக்கேன், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை மெரினா பீச் ஃபேமிலியோட போயிருந்தேன், கசின்ஸ்லாம் இருந்தாங்க. ஆ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் திருசூர். என்ன பீச்? ஸ்நேகிதா பீச். ஸ்நேகிதம் பீச். ஓரளவுக்கு இது வந்து நீட்டாக இருக்குது பார்த்தியா, ஓரளவுக்கு குப்பை இல்லாமல் நார்மலாக இருக்குது. இது வந்து இது ஒன்று தெரியுமா, நான் இப்போ நெட்டில் பார்த்துட்டு இருந்தேன் ஸ்நேகிதா பீச் பற்றி. இது வந்து அவார்டு வாங்கியிருக்கு இந்த பீச்சு. இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வருவாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, இவன் முடி ஜாஸ்தியாக வச்சுட்டு ரொம்ப அலும்பு கொடுத்துட்டு இருக்கான் இவன். உனக்கு இருக்காடா? இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கப்புள்ஸ் நிறையா பேர் வராங்க. கப்புள்ஸ்க்கு ஒரு இது. இந்த ஸ்நேகிதம் பீச் வந்து ஃபுல் இது என்னென்னா வந்து லவ் ஆஃப் ஷோர். நம்ம நேற்று படம் பார்த்தது வந்து என்னதுடா, லவ் ஆஃப் ஷோர் லவ் ஆஃப் ஷோர். சரி, ஏதாவது கரெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. நேற்று வந்து வித் லவ்னு ஒரு படத்துக்கு போனோம். ரியலி வி என்ஜாய்ட் இட். அதை நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. தயவு செஞ்சு எல்லாருமே படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா வந்து அது ரியலி எனக்கு வந்து இந்த ஒரு இம்பேக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இம்பேக்ட் வந்துச்சு எனக்கு. உனக்கு அதை தோணுச்சு வெங்கி, நம்மளும் லைஃப்பில் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணுன்னு ஏதாச்சும்? இல்லை ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அது போனது தான். நம்ம திருப்பி போனோன்னு வச்சுக்கோவேன், வாழ்க்கை ரொம்ப அடிபட்டுருவோம். ஆனால் வந்து போனதாகவே இருக்கட்டும். அதனால் வந்து எனக்கு வேண்டாம் தான் தோணுது. கரெக்டுதான்டா. பட் ஆனால் அந்த படத்தில் கன்ஃபஸ் பண்ணணுன்னு ஒன்று இருந்துச்சு. என் காலில் ஒரு சங்கு மாட்டிக்கிச்சு. இல்லைங்க, தண்ணி போடனே எடுக்கிறேன், பிடிச்சி வச்சுருக்கேன், நான் ஓடிடுவேன் இல்லைங்களா. இது வந்து உயிரோட இருக்குதுங்க. உயிரோட சங்குடா. என்னது? உயிரோட ஒரு சங்கு இருக்கு பாரு. வைக்கலாம் சங்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் உயிரோட பார்க்குறேன். இங்கே பாருங்க, ஸ்னெயில் உள்ள இருக்கு. நத்தையா? ஆமாம், நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கு. தண்ணி போகட்டும். இங்கே பாருங்க, அப்படியே மண்ணுக்குள்ளே புதையிறாங்க. உசுரோட இங்கே பாரு, ஏதோ உசுரோட தாண்டா இருக்கு. சங்கு எல்லாமே உசுரோட இருக்குடா. பாரு இங்கே பாருங்க, இங்கே ஒன்று உள்ளே புதையிறான் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அவனே. இது பெருசு இங்கே இருக்கு. வந்து தண்ணியிலே விட்டுடலாம். இது ஒரு உயிர் ஜீவன் தான். நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதான், காஸ்டியூம் மாற்றியாச்சு. இப்போ நாங்கள் போய் குதிச்சு விளையாட போகிறோம்.